friends, welcome to sapadu.Please channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சுவையான சாம்பார் பவுடர் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சாம்பார் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தனியா 150 கிராம் எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி காய்ந்த மிளகாய் 150 கிராம் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 25 கிராம் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 25 கிராம் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 25 கிராம் எடுத்துக்கோங்க. அரிசி 25 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜீரகம் 10 கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெந்தயம் 10 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 4 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காய பவுடர் 4 கிராம் எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க இப்போ வறுத்துட்டு சாம்பார் பவுடர் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு தனியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 150 கிராம் தனியாவை ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியாவோட நிறம் மாறி வாசனை வரும் வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேன் எடுத்து நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம். 25 கிராம் கடலைப்பருப்பை எடுத்துக்க போகிறோம். 25 கிராம்னா 4 டேபிள் ஸ்பூன் வரும். அதை போட்டு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக பேனில் 25 கிராம் உளுத்தம்பருப்பை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். உளுத்தம்பருப்போட நிறம் மாறுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் ஒரு பிளேட்டில் தனியாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் துவரம்பருப்பு எடுத்துக்க போகிறோம். துவரம்பருப்பு 25 கிராம் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்போட நிறம் மாறி ஃப்ரை ஆனோன்னே அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 கிராம் ஜீரகத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜீரகம் சீக்கிரம் வறுபட்டுரும். அதோட நிறம் மாறினோன்னே அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக 10 கிராம் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் சீக்கிரமாக வறுபட்டுரும். அதோட நிறம் மாறி வாசனை வந்தோன்னே அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அரிசி 25 கிராம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்தெடுத்துட்டு எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து அரிசி நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 150 கிராம் ரெட் சில்லியையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து இது எல்லாம் வறுக்கும் போது நம்ம அடுப்பில் சிம்மிலையே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் கருகிடாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போது மிளகாவும் நல்லா வறுத்தெடுத்து அதையும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கிட்டோம். இப்போது நம்மளோட எல்லா மசாலாவும் பிளேட்டில் ஆறிட்டுருக்கு. இதை ஒரு மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட அருமையான வாசனையான சாம்பார் பவுடர் வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. இப்போது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. அதில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி லாஸ்ட்டாக 4 கிராம் மஞ்சத்தூளையும் 4 கிராம் பெருங்காய பவுடரையும் 4 கிராம்னா உங்களுக்கு 1 டீஸ்பூன் வரும். அதையும் ஆட் பண்ணி
நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சோன்னா நம்மளோட சாம்பார் பவுடர் ரெடி. சாம்பார் வைக்கும் போது இந்த பவுடரையும் சேர்த்து போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள். சாம்பார் வைக்கிற மனம் வீடே மணக்கும். இதை உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்காமல் நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு, நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சாம்பார் பவுடர் ருசியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.